ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாய் நான் இந்த காலை வேளையிலே ஒன்றை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களா? இந்த வேத சத்தியங்கள் இந்த மனிதன், இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு புத்தகம், மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு புத்தகம், மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு புத்தகம். ஆனால் எங்களை பரிசுத்தப்படுத்தினவர், எங்களை வாழ வைத்த தேவன். இந்த வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து வாசிங்கள். உங்களின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல 11 15 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோயாவின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயாவுக்கும் அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பிரிவினைகள் இருந்தது ஆண்டவரே. அந்த பிரிவினைகள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையினால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுல் இல்லையே என்று சொல்லி அவர்களை ஒருமுகப்படுத்தின தேவன் இன்றைக்கும் பிரிந்திருக்கிற சபைகள், பிரிந்து போன சபைகள், உடைந்து போன சபைகள், உடைந்து போன குடும்பங்கள், கர்த்தாவே ஒரு விசுகிட மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்மணியாகிய கிறிஸ்துவே, இந்த சபைக்கு நீர் அஸ்திபாரமாய் இருக்கிறீர். உம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை சுவாமி. கர்த்தாவே, ஒருவேளை சபைகளுக்குள்ள ஒரு பிரிவினைகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனப்பட்டவர்களாய் செபிக்கிறோம். பவுல் சொன்னது போல, நான் அவரை சேர்ந்தவன் இவரை சேர்ந்தவன் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டில்லாமல், நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் என்று ஒரே மனம், ஒரே மைப்பனுடைய மந்தைகளாய் நாங்கள் வாழும்படி கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பல சபைகள் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். பல சபையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு ஒரே மனமும் ஒரே இதயத்தை கொடுத்து நாங்கள் பிரிவினைகள் எங்களுக்குள் இல்லாதபடிக்கு தெய்வீக சமாதானத்தினால் நாங்கள் வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த ஞான அருளை நீங்கள் கொடுக்கும்படியா செபிக்கிறோம். யோவான் என்ன நற்செய்தியை சொன்னிருக்கிறீர்கள் சுவாமி. இதோ இந்த தொழுவத்துல அநேக ஆடுகள் வந்து சேர வேண்டியதா இருக்கிறது. ஆனால் ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன் என்று சொன்னீரே, அந்த மந்தைக்குள் நாங்கள் யாவரும் எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதா இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு அருள் பெறும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.